வரும் 26ஆம் தேதி கரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் தலைமையில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட உள்ளது. ஆட்சியர் கொடியேற்றி மரியாதை செலுத்தியும் ராணுவ வீரர்களின் உறவினர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். இந்நிலையில் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் போலீசார் அணிவகுப்பு, மரியாதை மற்றும் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சி ஒத்திகை நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியை மாவட்ட வருவாய் அலுவலர் சூரியபிரகாஷ், கோட்டாட்சியர் சரவணமூர்த்தி ஆகியோர் பார்வையிட்டனர். திருப்பூர் அவினாசி ரோட்டில் உள்ள CAI தூய பவுல் ஆலயத்தில் கடந்த 2015 செப்டம்பர் முதல் செயல்பட்டு வரும் கமிட்டியில் வில்சன் என்பவர் செயலாளராகவும் ஜோசப் என்பவர் பொருளாளராகவும் உள்ளனர். இவர்களுடன் சில உறுப்பினர்கள் சேர்ந்து மக்கள் காணிக்கையாக கொடுத்த 4.5 கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளனர். இந்த மோசடி காரணமாக இவர்கள் அனைவரும் பேராயரால் நீக்கப்பட்டனர். மேலும் சரியான கணக்குகளை ஒப்படைக்காமல் வந்துள்ளனர். இதனை அடுத்து ஆலய கமிட்டி நிர்வாகி சாமுவேல் ராஜ் மாநகர காவல் ஆணையரிடம் இதுகுறித்து புகார் அளித்துள்ளார். கடந்த 2015 செப்டம்பர்ல இருந்து நாங்கள் ஒரு 11 பேர் அதில் போதகர் குழு உறுப்பினராக இருந்தோம். அதில் எங்கள் பொருளாளர் சரியான முறையில் கணக்கெல்லாம் கொடுக்காம கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக சபை மக்களுக்கு யாருக்குமே கணக்கே கொடுக்கல. அவர் பேர் தாய்மணி ஜோசப். அவர் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்லி எங்களுடைய பேராயர் அவர்கிட்ட நாங்கள் விண்ணப்பம் கொடுத்துருந்தோம். பேராயர் அவர் மேலே ஆக்ஷன் எடுத்து அவரை பொருளாளர் பதவியிலிருந்து விலக்கிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் பழைய கணக்கு வழக்கு எதுவுமே கொடுக்காம இருந்தார். கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபா அமௌண்ட்டுக்கு கணக்கு கொடுக்கவே இல்லை. தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் போதிய மழை பெய்யாததால் நெல், மக்காச்சோளம், கம்பு போன்ற பயிர்கள் கருகிவிட்டதாகவும், எனவே தூத்துக்குடி மாவட்டத்தினை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கையினை வலியுறுத்தி விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் காதில் பூ சுற்றி நூதன போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மாதந்தோறும் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஆனால் அந்த கூட்டத்தில் விவசாயிகளால் கேட்கப்பட்ட எந்த கேள்விகளுக்கும் அதிகாரிகள் உரிய பதில்களை சொல்லாமல் விவசாயிகளின் காதுகளை பூ சுற்றுகிற மாதிரி பதிலை சொல்வதை நான் அடையாளமாகத்தான் இன்றைக்கு நான் காதுகளிலே பூவை சுற்றி கொண்டு வந்து இங்கே விவசாய அதிகாரிகள் மத்தியிலே கேள்விகளை கேட்டேன். தூத்துக்குடி மாவட்டத்திலே பயிர்கள் எல்லாம் கருகிவிட்டது. எனவே தூத்துக்குடி மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். காஞ்சிபுரம் நகரில் பேருந்து நிலையத்தில் முழு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆக்கிரமிப்பால் நடந்து செல்லக்கூட மக்கள் வழி இல்லாமல் அவதிப்படுகின்றனர். இதுகுறித்து பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காஞ்சிபுரம் சார் ஆட்சியர் உத்தரவின் பேரில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருந்த கடைகளை நகராட்சி ஊழியர்கள் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது காவலர்களிடம் கடை உரிமையாளர்கள் 3 பேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழகம் முழுவதும் 11 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் இன்று தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை அடுத்த கொரட்டாங்குறிச்சி கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியின் கட்டிடம் கட்டப்பட்டு 10 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் கட்டிடம் பாழடைந்து இடியும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடமும் அப்பகுதி மக்கள் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த பள்ளியை சீரமைத்து தரக்கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் கொரட்டாங்குறிச்சி கிராமம். இந்த பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே கட்டின பள்ளிக்கூடமாக இருக்கும். இந்த பள்ளிக்கூடத்தை எந்த கவர்மெண்ட்காரங்களும் அரசியல் பார்க்கல. பசங்களாம் இதில் தான் படிக்குது. மதில் செவர்லாம் மேசெவர்லாம் கூரை பிச்சின்னு கீழே போய் பசங்களாம் அடிப்படுறாங்க. இது கொஞ்சம் சீக்கிரமாக சீர் செஞ்சு தர வேண்டும். காம்பவுண்ட் செவர் வச்சு கொடுக்கணும். புதுச்சேரி நெல்லித்தோப்பு அடுத்த வேல்முருகன் நகரில் உள்ள சாலையில் முத்துமாரியம்மன் கோவில் உண்டியல் பூட்டை மர்ம நபர்கள் சிலர் உடைத்து 80,000 பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கோவில் சாலை முத்துமாரியம்மன் கோவில். நான் கோவில் குருக்கள் பேசுகிறேன். இந்த மாதிரி கோவில் நைட்டு 9:30 மணிக்கு மேலே பூட்டணும். காலையில் பார்க்கும்போது ஒரு கேட்டு திறந்தோம், இன்னொரு கேட்டு திறந்து பார்க்கும்போது உடஞ்சிருந்தது. பூட்டை உடச்சி காசெல்லாம் எடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் காவல்துறைக்கு தெரியப்படுத்தி அவங்க பார்த்து வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. இனிமேல் யார் என்னன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். இதுவரையிலும் இந்த மாதிரி இந்த கோவிலில் இதுவரையிலும் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது கிடையாது. இதான் முதல் தடவையாக நடக்குது.
துபாயில் இருந்து திருச்சிக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் வந்தது. அதில் பயணம் செய்த பயனாளிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது கேரளாவை சேர்ந்த ஃபெரோஸ் என்பவர் அணிந்திருந்த ஜீன்ஸ் பேண்டில் 16,50,000 ரூபாய் மதிப்புள்ள 540 கிராம் தங்கம் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். அதேபோல் மலேசியாவில் இருந்து திருச்சி வந்த கணேசன் என்பவரிடம் இருந்து 190 கிராம் தங்கத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த புக்கசாகரம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆப்ரி கிராமத்தில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மட்டுமின்றி கர்நாடக பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன. ஆக்ரோஷமாக சீறிய காளைகளை அடக்க முயன்ற காளையர்களும் எருதுவிடும் விழாவை பார்வையிட வந்த பார்வையாளர்களையும் எருதுகள் மொட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த சமத்துவபுரத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவரின் 3 வயது குழந்தையுடன் அதே பகுதியை சேர்ந்த ஷான்பாஷா என்பவர் விளையாடிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் குழந்தைக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி தருவதாக கூறி ஷான்பாஷா அழைத்து சென்று குழந்தைக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதனை அறிந்த பிள்ளையின் பெற்றோர் மற்றும் அப்பகுதி மக்கள் ஷான்பாஷாவுக்கு தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அடுத்த கானூர் கிராமத்தில் உள்ள பேருந்து நிலையத்தின் அருகில் வெற்றிவேல் என்பவர் ஜெராக்ஸ் கடை வைத்துள்ளார். இவர் தனது இருசக்கர வாகனத்தை கடையின் முன்பு நிறுத்தியுள்ளார். அப்போது அவரது கடைக்கு வந்த மர்ம நபர் வெற்றிவேலின் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கடையில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். இதனை அடுத்து வாகனத்தை திருடிய மாரியப்பன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இளம்பெண்ணை கடத்தியதாக ஊத்தங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஊத்தங்கரை காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜபாண்டி தலைமையிலான போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பெண்ணை கடத்திய 5 பேர் கொண்ட கும்பலை ஆந்திர மாநிலத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் டோல்கேட் பகுதியில் உள்ள உழவர் சந்தையில் சீனிவாசன் என்பவர் காய்கறி வாங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த வடமாநில இளைஞனும் சிறுவனும் சீனிவாசனின் செல்போனை பறித்துக் கொண்டு தப்ப முயன்றனர். சீனிவாசனின் கூச்சல் சத்தத்தை கேட்ட பொதுமக்கள் அந்த 2 பேரையும் மடக்கி பிடித்து வேலூர் பாகாயம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த செல்போனை பறிமுதல் செய்தனர். தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாமியார் கொடுமைகளை சுத்தரிக்கும் வகையில் குறுநாடகம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட மகிழா நீதிமன்ற நீதிபதி சந்தோஷம் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதில் காவல்துறை, வருவாய்த்துறை, நீதித்துறை இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பாலியல் தொல்லைகளுக்கு செல்போன்கள் முக்கிய காரணமாக இருப்பதால் இது தொடர்பாக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள முன்வர வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லைவாயில் மணிகண்டபுரம் பகுதியைச் சேர்ந்த டில்லி பாபு என்பவர் திருமுல்லைவாயில் சிடிஎச் சாலையில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் நிலையம் வைத்துள்ளார். இந்த கடையில் இருந்து புகை வருவதை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். தீயணைப்புத் துறையினர் வருவதற்குள் தீ கடை முழுவதும் பரவியது. இதில் 5 பழைய இருசக்கர வாகனம் தீயில் கருகி நாசமானது. பின்னர் வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மேலும் இதுகுறித்து திருமுல்லைவாயில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்நிலையில் பிரதமர் வருகையொட்டி மதுரை மாவட்டத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆட்சியர் நடராஜன், மாநகர காவல் ஆணையர் டேவிட்சன், தேவாசிர்வாதம் ஆகியோர் விழா நடைபெறவுள்ள ரிங் ரோடு பகுதியை ஆய்வு செய்தனர். புதுச்சேரி கடற்கரையில் தேசிய கடல்வளத்துறை தொழில்நுட்ப கழகம் சார்பில் 25 கோடி ரூபாய் செலவில் வடிவமைக்கப்பட்ட கடற்கரை மணற்பரப்பு மறுசீரமைப்பு திட்டத்தை மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தன் அர்ப்பணிப்பு செய்தார். இந்த விழாவில் ஆளுநர் கிரண்பேடி, முதலமைச்சர் நாராயணசுவாமி ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய அமைச்சர் ஹர்ஷவர்தன், அறிவியல் தொழில்நுட்பத்தில் சிறந்த நாடுகள் பட்டியலில் முதல் 10 இடங்களில் இந்தியா இடம் பிடித்துள்ளது என்றும், புயல் உள்ளிட்ட வானிலை அறிவிப்புகளை வெளியிடுவதில் உலக அளவில் 4வது சிறந்த நாடாக இந்தியா உள்ளது எனவும் கூறினார்.
வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஹவுசிங் போர்டு பகுதியில் போக்குவரத்து ஆய்வாளர் கதிரவன் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்து சிறப்பு சோதனையில் ஈடுபட்டார். அப்போது அவ்வழியாக 5 வாகனங்களில் 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதிக வேகமாக வந்தனர். அவர்களை மடக்கி பிடித்த ஆய்வாளர் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தார். மேலும் 18 வயது நிரம்பாத பிள்ளைகளிடம் வாகனத்தை கொடுத்தால் பெற்றோர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு கரூர் மாவட்டம் குளித்தலையில் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகள் வாக்களிக்கும் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் புதிய வாக்காளர்களே புதுமை படைத்திடுவர் என குறிப்புகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி முழக்கங்களை எழுப்பி சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்ட பூஞ்சைகள் மற்றும் காளான் இயல் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்றது. இந்நிகழ்வில் சீன ஆராய்ச்சி கூட தாவரவியல் மற்றும் சைனீஸ் அகாடமியை சேர்ந்தவருமான கருணரத்ன, மலேசியாவை சேர்ந்த பயோமெடிக்கல் ஆராய்ச்சியாளர் நாகராஜ சூரிய தேவரா ஆகியோர் பங்கேற்று பேசினர். காளான் வளர்ப்பு பற்றியும் அதன் உணவு மற்றும் மருத்துவ பயன்பாடுகள் குறித்தும் அவைகளை வளர்க்கும் விதம் குறித்தும் அவர்கள் எடுத்துரைத்தனர். நாங்கள் இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஆன் கண்டெம்பரரி ரிசர்ச் ட்ரெண்ட்ஸ் ஆன் மைக்காலஜி அண்ட் மைக்கோ டெக்னாலஜி. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் பூஞ்சைகளில் போயிட்டுருக்கு, அதை வச்சு என்ன டெக்னாலஜியில் என்ன மாதிரியான ரிசர்ச் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நாகை மாவட்டம் சீர்காழி அடுத்த தென்னல்குடி கிராமத்தில் புகுந்த ஒற்றை குரங்கு அங்குள்ள வீடுகளில் புகுந்து உணவு பண்டங்களை தூக்கி செல்கிறது. மேலும் பொதுமக்களையும் குரங்கு தாக்குவதாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்துள்ள அப்பகுதியினர் குரங்கை மயக்க ஊசி போட்டு பிடிக்க வேண்டும் என்று வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.